ம். தாத்தா, வணக்கம் தாத்தா. மாலை நேரம். அ, இரவு நேரத்துக்கு முன்னையே வந்து விட்டீர்கள். இரவு நேரம் இல்லை. மணி 8, 9 மணி ஆச்சு. ஓகே. ஏன் தாத்தா கண்ணில் தண்ணி வருது? இப்படியும் வேடிக்கையாக சொல்ல நினைக்கிறேன். நமது நாட்டிலே தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது அல்லவா? அந்த தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒருவேளை என் கண்ணிலிருந்து நீர் வடிகிறதோ என்று நினைக்கிறேன். தாத்தா, என்ன தாத்தா, உங்களை மாதிரி எல்லாரும் இந்த நாட்டு மக்களுக்காக அழுதா தண்ணி பிரச்சனையே இருக்காது தாத்தா. ஓகே தாத்தா, ஏதாவது சொல்லுங்கள் தாத்தா, ஏதாவது சொல்லுங்கள் தாத்தா. என்னடாம்மா சொல்லிட்டோம்? ஓகே சொல்கிறேன். என்னை கட்டி அணைத்த, என்னை இருக்க பிடிச்சி என்னை தட்டி என்னை ஆசீர்வதித்தார் ஒரு பெரிய மனிதன். அவர் யார் என்று தெரியுமா? காமராஜர் அண்ணாச்சி. எஸ், காமராஜர் அண்ணாச்சி உங்களை கட்டி பிடிச்சாரா? என்ன தாத்தா, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அவர் எங்கே இருக்கிறாரு சொல்லுங்களே. ஒரு சமயத்தில் நாங்கள் இருவரும் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. நான் மடத்தில் இருக்கும்போது, போர்டிங்கில் இருக்கும்போது, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில் வாக்கிங் போவோம். ஈவினிங் வாக்கிங் போயிட்டு மாலை நேரம் முடியத்துக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம். மதியான நேரத்தில் புறப்பட்டு மாலை நேரத்துக்குள்ளே வந்துடுவோம். அப்படி நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்கே திருப்பத்தூர் காமராஜர் காங்கிரஸ் ஆஃபீஸ்ன்னு ஒன்று இருக்கிறது. அந்த காங்கிரஸ் ஆஃபீஸ் கிட்ட வழியாக நாங்கள் மடத்துக்கு போயிட்டு இருந்தோம். அப்போது எல்லோரும் என்னுடைய உடன் வந்தவங்கெல்லாம் போர்டிங் பாய்ஸ் எல்லாம் குடுன்னு ஓடினே இருந்தாங்க. நான் ஓடினே இருக்கும்போது என்னை வந்து ஒரு காவல் துறை சேர்ந்தவர், ஒரு வாலண்டியர்னு சொல்லலாம், அவரை என்னை அப்படி கையை பிடிச்சி நிறுத்திட்டாரு. என் கையை பிடிச்சி நிறுத்திட்டாரு. இருப்பா கொஞ்சம் சொல்லிட்டு என்னை தடுத்து நிறுத்திட்டாரு. நிறுத்தினோடனே யாரோ ஒரு பெரிய மனிதன், ஒரு 4-5 பேரோட ஒரு பெரிய மனிதன் வந்தான். அனைத்திற்கும் முகமிக்கும் என்றும் சொல்லலாம். அந்த அளவுக்கு கட்டும் கரியன் என்று வெள்ளை ஆடை கதிராடை அணிந்து கொண்டு ஒரு பெரிய மனிதன் வந்தான். நான் சிறிய பையன். என்னை வந்து கீழே கையை நீட்டி என்னை கட்டி அணைச்சார். கட்டி அணைத்து என்னை தட்டினார். வெறும் பலகையில் என்ன அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ முரடாக இருந்தது அவர் கை. நான் உடனே திரும்பி பார்த்தேன், யார் என்னை அடிக்கிறது, யார் என்னை கட்டி பிடிக்கிறது என்று பார்த்தால் ஒரு பெரிய மனிதர். யாருன்னு பார்த்தாக்கா அவர் தான் காமராஜர் அண்ணாச்சி. அந்த காங்கிரஸ் ஆஃபீஸில் ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதுக்காக அவர் வந்து கொண்டு இருந்தார். அந்த ஆஃபீஸ் எதில் வரும்போது அவர் அட்டமாக நின்று கொண்டிருந்தேன். அப்போது என்னை பிடித்து ஆசையை என்னை கட்டி பிடிச்சிட்டு என் மேலே தட்டிட்டு என்னை விளக்கின்னு அவர் அப்படியே ஆஃபீஸில் அந்த மேலே ஏறினார் பேசுறதுக்கு. அப்போ இப்போ விட்ட உடனே அப்புறம் நான் ஒரே ஓட்டம் எங்கெல்லாம் கூட இருந்தவங்களாம் பார்த்தா அவங்க போயிட்டுருக்காங்க. குடுன்னு நான் ஓடி போயிட்டேன், அவங்களோட சேர்ந்துக்கினேன். அந்த மாதிரி நான் காமராஜர் அண்ணாச்சியை நான் பார்த்திருக்கிறேன். அவரிடமிருந்து எதிர்பாராத விதமாக ஆசிரியை பெற்றேன். அவருடைய கைகள் என் உடல் மேல் பட்டது, என் முகத்தின் மேலே பட்டது. எனக்கு அப்போது காமராஜர் அண்ணாச்சி நான் யார் தெரியாது.
அரசியல்வாதிகளும் அவங்களும் இவங்க யாருமே எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னா பையன். அதற்கு பிறகு தான் தெரிய வந்தது காமராஜர் அந்த நாட்டு தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டர், நாட்டு சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு உத்தமன் என்று அதன் பிறகு தான் எனக்கு தெரிய வந்தது. அப்பேற்ற மனிதனுடைய கை என் மீது பட்டு எனக்கு ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருக்கிறேன். அவர் ஆட்சியிலே இருக்கும்போது என்ன செய்வாராம் தெரியுமா? மக்கள் அவரை எளிதாக அவரை வந்து சந்திப்பார்களாம். யார் எப்போ வந்தாலும் அவர்களுக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி அவர்களிடம் பேசுவார்களாம். என்னப்பா, என்னம்மா, என்ன விஷயம், என்ன வேணும், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு. அப்போ அவங்க வந்து அவரிடம் ஏதாவது ஒரு கோரிக்கையை கொடுத்தால், எனக்கு இது வேண்டும், எங்களுக்கு அது வேண்டும் அப்படின்ட்டு கோரிக்கையை விட்டால் பக்கத்தில் இருந்த துணையாளரிடம் அது குறித்து கொள்ள சொல்லுவார். அது குறித்து கொண்டு சரி, முதல்ல என்ன சொல்லு, சரி பார்க்கலாம், முடிந்தால் நான் அந்த சலுகையை நான் செய்கிறேன் என்று வாக்கு கொடுப்பாராம். முதலில் அந்த கோரிக்கை கேட்ட உடனே இல்லைப்பா அதெல்லாம் பெரிய விஷயம், அதெல்லாம் ஏதோ பார்க்கலாம் சொல்லிட்டு அனுப்புவதில்லை. அவரை தட்டி கொடுத்து சரின்னு சொல்லுவாராம். ஓகே சரி. அப்போது கோரிக்கை விட்டவர்களுடைய மனது பாதி நிம்மதி பெற்று விடலாம். இப்போ சரின்னு சொன்னாரோ அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சரி பார்க்கலாம் கவனிக்கலாம்னு சொன்னார். இன்னும் அவனுக்கு சந்தோஷம். முடிந்தால் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். இவர் முழுமையாக தன்னுடைய கோரிக்கை கிடைத்து விட்டது என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் போவார்களாம் மக்கள். அதே போலத்தான் ஒவ்வொரு கோரிக்கையையும் கன்சிடர் பண்ணி அதை பற்றி ஆராய்ந்து அவைகளை செய்து முடிப்பாராம். என்ன சொல்லுவார்? யாராவது ஒரு கோரிக்கை கொடுத்தால் ஒரு வேண்டுதலை, அண்ணாச்சி எங்களுக்கு இது வேணும், அது வேணும், எங்களுக்கு வீட்டாண்ட இந்த மாதிரி பிரச்சனைக்குது, அதுக்கு இது விலைக்கு இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்தால் அவர்கள் உடனே அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார். ஒரு முறை அப்படித்தான் போய் கொண்டு இருக்கும்போது ஒரு பையன் ஏதோ விளையாடி கொண்டு இருந்திருக்கிறான். இவர் நடந்து கொண்டு எங்கேயோ ஒரு தன் கூட்டத்தோடு துணை இவர்களோடு நடந்து கொண்டு சென்று கொண்டிருந்திருக்கிறான். அப்போதே அங்கே பார்த்து அந்த பையன் விளையாடி கொண்டிருந்தான். அவனை அழைத்தார் அங்கிருந்து. தம்பி வாங்க, ஏன் பள்ளிக்கூடம் போகலையா அப்படின்ட்டு. அவன் ஒரே ஓட பார்த்தானா, டேய் இருடா, ஏன்ப்பா நீ இப்போ ஸ்கூல் போகலையா அப்படின்னு கேட்டாரான். இல்லைண்ணா. ஏன் போகல? எனக்கு சாப்பாடு இல்லை, அங்கே போனாக்க மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, எங்களுக்கு சாப்பாடு கொடுத்த போகிறதுக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லை, அதனால் நான் போகல ஸ்கூலுக்கு சொல்லிக்கிறான். அதை கேட்ட காமராஜர் முதல் மந்திரி காமராஜர் அண்ணாச்சி என்ன சொன்னார் தெரியுமா? பக்கத்தில் இருந்த ஒரு செக்ரட்டரியை, என்ன இது ஏன் ஸ்கூல் போல சாப்பாடு இல்லையாமல் அங்கே மதியானத்துக்கு? முதல்ல மதியானத்தில் அந்த பள்ளிக்கூட பசங்களுக்கெல்லாம் உணவு கொடுப்பதற்கு ஒரு ஏற்பாடு பண்ணி அப்படி என்று சொன்னாங்க. அப்புறம் சொன்னோடனே அவனுக்கு அது குறித்து கொண்டு, ஐயா இந்த மாதிரி எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, மாணவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாருக்கும் மத்தியானத்தை சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஏற்ற அதுக்கு தேவையான அவ்வளோ பட்ஜெட் நம்மக்கிட்ட குறைவாக இருக்கிறது, அவருக்கு கொடுக்க முடியாத எல்லாருக்கும் மத்தியான சாப்பாடு என்று சொல்லியிருக்கிறார் இவருன்ட்டு. அவர் ஏதோ ஒரு அவரிடம் இருந்த ஒரு ப்ராப்பர்ட்டியோ அல்லது ஏதோ ஒரு அது செயல்படாத ஒரு இடம் அது ஏதோ ஒன்று இருந்தது தான், அதை விற்று
அதை விட்டு அந்த பணத்தில் இவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க ஆ, ஏற்பாடு பண்ணிட்டு ஏதோ சொல்லி அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தான். பார்த்தீங்களா? ஆ, தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் காமராஜர் பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, என்னென்னவோ சொன்னீங்களே தாத்தா, இவ்வளோ நல்ல மனுஷனா தாத்தா? நாம் சொல்லுங்களே, அவருக்கென்று சொத்து இல்லை, சுகத்தை அவர் நாடவில்லை, இருந்தது ஒரே அம்மா. அவர்களை குடிசை வீட்டில் வைத்துக்கொண்டு தான் அவர் வாழ வைத்தாரே தவிர அவர்களுக்காக எதுவும் மற்ற விசேஷமாக அவருக்கு என்ன கொடுக்கவில்லை. மற்ற வீட்டில் இருக்கிற அம்மாமார்கள் மாதிரி என் அம்மாவும் இருக்கட்டும் அப்படி என்று சொல்லி அவங்கள் அம்மாவை கூட ஏழ்மையான நிலையை தான் வைத்து கொண்டிருந்தார். அவர் இறக்கும்பொழுது கடைசியாக என்ன சொன்னார் தெரியுமா? விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது, அவர் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கிறார், அவர் இப்போது என்ன சிறிது நேரத்தில் நம்ம இறக்கப் போகிறோம் என்று தெரிந்தது. தெரிந்தும் அந்த ஒரு பையனை கூப்பிட்டு, தம்பி அது விளக்கு ஏனி பகல் நேரத்தில் என்னத்துக்கு அது விளக்கு வேஸ்ட்டாக போய் எரிஞ்சுனுக்குது, விளக்கு அமைன்னு சொல்லிட்டு அந்த விளக்கை அமைக்க சொன்னாராம். அமைக்க சொல்லிவிட்டு அப்படியே அவர் மரணத்தை சந்தித்து விட்டார். சொல்லுங்களே, இவைகளெல்லாம் நடந்த சம்பவங்கள். இந்த சம்பவங்களை மற்றவர்கள் மூலமாக எனக்கு தெரிய வந்தது. சொல்லுங்களே, இப்பேற்பட்ட மனிதர்கள் இருந்தால் நாடு எப்படி செழிக்கும்? தனக்கென்று வைத்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டுமே ஒரு எண்ணம், ஒரே எண்ணம். ஆனால் அந்த பையனுக்கு மத்தியான சாப்பாடு இல்லை என்று அந்த எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் மத்தியானத்தில் உணவு கொடுக்க வேண்டும் என்று உணவு ஃப்ரீ உணவு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தது அவர் ஒருவர் தான். அதற்கு பிறகுத்தான் மற்ற பெருந்தலைவர்கள் எம்ஜிஆர் அல்லது மற்ற பள்ளிக்கூடங்களில் எல்லாம் உணவு கொடுக்க ஆரம்பித்தார்கள், சத்துணவு திட்டம் என்று. அதை ஆரம்பித்து வைத்தது யார் தெரியுமா? காமராஜர் அண்ணாச்சி. பாவம், அப்பேற்பட்ட மனிதரை மற்றவர்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று ஒரு சிறு பையனை விட்டு அவரை தோற்கடித்து வைத்தார்கள். ஓகே செல்வங்களே,